இவ்வளவு மீடியா இருக்கீங்களா? கை காசா டிக்கெட் வாங்கி தரேன், உள்ள போய் இந்த படத்தை பாரு, நல்லா இருக்கு. இவன் வந்து இந்த சொட்ட தலைய வந்து எல்லாத்தையும் மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறது, ஒரு மீடியா கிடைச்சா போது ரொம்ப இது பண்றது. எத்தனை பேர் உழைப்பு இருக்கு இந்த படத்துல. படம் எத்தனை நல்லா இல்லைன்றானே, உட்காந்து 3 மணி நேரம் நான் காசு தரேங்க, என் சொந்த செலவு தரேன். படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல சொல்லுங்க. இந்த இவங்களை லேடிஸ் எல்லாம் கேளுங்க, படம் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல சொல்லுங்க. இவனை கேட்ட எது கேட்டாலும் டேய் சொட்டா, படத்தை ஆதரிக்கணும். உண்மையிலே தமிழ் சினிமா வளரணும்னு நினைக்கிறோம். நம்ம போன வாரம் டிசின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை பார்த்தோமா, நல்லா இருக்குன்னு சொல்றோமா. நம்ம இப்ப இந்த படம் நல்லா இல்லையா, உள்ள உட்கார முடியலையா, கிளைமேக்ஸ்ல ஓடி வந்துடும் நாங்க வெளியில. இந்த படம் நல்லா இல்ல, எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது எல்லா படத்துக்குமே அவங்க ஹீரோட டீம் வந்து உட்காருவாங்க, மேல ஹீரோயின் வந்து உட்காந்துருந்தாங்க, அவங்க டீம் வரும். அவங்க டீம் வரும்போது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களால ஏத்துக்க முடியாதா இல்லைன்னு சொல்ல. படத்துக்கு கஷ்டப்பட்டாங்கன்றதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன், படம் அவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்துட்டு பவுன்சர்ஸ் இறக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா எப்படியா சொல்ல முடியும் படம் நல்லா இருக்குன்னு? படம் அவ்வளவு கேவலமா இருக்கியா படம்? உட்கார முடியும் என் கதை படத்துல ஏதோ ஒரு லாஜிக்ன்ற படத்துல இருக்கா? நான் என்ன கேட்கறேன், நீங்க போறீங்களா இப்ப 3 மணிக்கு போறீங்கல்ல, பிரஸ் ஷோ போறீங்கல்ல, பார்த்து நீங்க சொல்லுங்க படம் நல்லா இருக்கா இல்லையா, மனதா சொல்றது நல்லா இருக்கா இல்லையா? அவ்வளவு கேவலமா இருக்கியா படம்? அவ்வளவு கேவலமா இருக்கியா படம்? என்ன பிரச்சனை பண்றோம்? அது மூவி டீம், அதாவது பார்த்தா விஷால் நடிகர் சங்கத்துல இருந்து வராங்க ஆட்கள், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. பாத்தத்துல வெள்ள சட்டை போட்டு எங்க இருந்து வராங்க, விஷால் டீம்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. உனக்கு பிடிச்ச என்ன சொன்னேன், மார்க் ஆண்டனி படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உனக்கு இனிக்குது இல்ல, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னா உனக்கு ஏன் கசக்குதுங்க? நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம். இதுல கூட ஏத்துக்க முடியல. எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, ஐயோ நான் காசு கொடுத்து படத்தை வந்து பாக்குறேன், நீங்க என்கிட்ட கேட்கற எப்படி இருக்குன்னு என் ஒப்பீனியன் தான் நான் சொல்ல முடியும். புரியுதா இல்லையா? நான் நல்லா இருக்குன்னு ஃபேக் ரிவ்யூ கொடுக்க முடியுமா? அப்ப காசு வாங்கிட்டு பேசுற அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் கேட்கறேன், அவ்வளவு கேவலமா இருக்கு படம். படத்துல லாஜிக்ன்றது துளி கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், லாஜிக்ன்றது துளி கூட கிடையாது. படத்துல பையன் விஷால் வராது, அப்பா விஷால் வராது. பையன் விஷாலோட ஸ்டோரியுமே வந்து பார்த்தா அவ்வளவு காமெடியா இருக்கும், அவ்வளவு காமெடியா இருக்கும். ஒரு காருக்காக போறாப்ல, கையில 4 லட்சம் ரூபாய் வச்சிருக்காப்ல, ஆனா பார்த்தா அடுத்த சீன்ல BMW கார் வாங்கிட்டு வராப்ல. அவ்வளவு கிரிஞ்சா இருக்கா? ஒரு பக்கம் செகண்ட் ஹாஃப்ல அப்பா வராப்ல, லிங்கான்னு காட்டுறாப்ல. சரி, லிங்கா என்ன பண்றாருனாக்கா மீன் வெட்டுற பொம்பளை பேட சுத்திட்டு இருக்காப்ல லிங்கா. சரி, என்ன பண்ணாரு, பெரிய டானா ஒரு கிடக்க டான்ல கிடையாது. கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ஃபைட் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, கதை என்ன? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், சிம்பிளா சொல்ற பாருங்க. ஒரு அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததுதான். ஒரு டீ கடையில ஒரு சீன் ஒன்று நடக்குது, சரிங்களா? விஷாலோட ஃப்ரெண்டு தான் வந்து டீ கடை ஓனர். அந்த கடையில வேலை பார்க்குற பையன் கிட்ட ஒருத்தர் டீ கேட்கறாரு, வந்து கஸ்டமர் டீ கேட்கறாரு. டீ கொடுக்கும்போது அந்த பையன் தெரியாம மேல ஊத்திடுறான். உடனே வந்து அந்த ஓனர் வந்து அந்த கஸ்டமர் வந்து அடிச்சிடறாப்ல, ஏன்னா மேல ஊத்துறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சீன் நம்ம நிறைய பாத்துறோம். அப்போ ஒரு ஓனர் என்ன பண்ணாரு, எப்பா சாரிங்க தெரியாம பண்ணாரு போங்கன்னு சொல்லி தான் உடனே இவர் போய் டீயை போட்டு கொண்டு வந்து மேல ஊத்துறாப்ல திருப்பி அந்த கஸ்டமர் மேல. சரி, இப்ப இந்த சீனால படத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்க இந்த சீனை? இப்படி கேவலமா பண்றாங்க. இப்படி கேவலமா ஒரு சீனையும் எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு நல்ல படம் சொல்லுன்றாங்க. எப்படி சொல்ல முடியும்? நல்லா தான் சொல்ல முடியும்.